திமுகவினுடைய லட்சணம் வந்து அதாவது சொன்னார்ல ஏற்கனவே முன்னே இந்த வீடியோ காணிச்சிங்களா நாங்க வந்து பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்போம் 2-3 இருந்தா தா கிருஷ்ணன் யாரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தானே முன்னாள் அமைச்சர் தானே அவரை கொலை பண்ணது யாரு இதுவரைக்கும் நல்ல நடவடிக்கை எடுத்து விட்டாங்களா அடுத்து வந்து அண்ணா நகர் ரமேஷ் யாரு அண்ணா நகர் ரமேஷ்ல இது வரைக்கும் குற்றவாளிலாம் பிடிச்சு விட்டாங்களா கிடையாது சாதிக் பாஷாவில் எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாங்களா அதே மாதிரி பாருங்க அந்த ராமஜெயம் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ராமஜெயம் கொலை வழக்குல குற்றவாளி எல்லாம் பிடிச்சு விட்டாங்களா இல்ல வேங்க வயல்ல குடிநீர்ல மலத்தை கலந்தவனோட இன்னும் கண்டுபிடிக்க முடியல அந்த அறிவு எப்படி திசை திருப்புறாங்க அதுதான் திருமாவளவன் பாராளுமன்றத்தில் போய் பூசி மெழுகிறதுக்கு செத்ததெல்லாம் பட்டம் பறையர் சம்பந்தம் பெரும்பாலானவங்க செத்தவங்க வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது எல்லாமே அனாதையா நிக்கிறது எல்லாமே பறையர் சமுதாயத்துல சேர்ந்தவங்க இந்த ஆள் கொஞ்சம் கூட வந்து வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம அங்க போய் பாராளுமன்றத்துல போய் இது வந்து மோடி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையிலே பாஜகன்னு ஒரு கட்சி இங்க இல்லாம எல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறவர் பாஜக தலைவரா இல்லாம இருந்திருந்ததுன்னா இங்க நடக்க நிறைய அட்டூழியம் வெளியே தெரியாம அவங்க ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும் திமுக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு அந்த ஒரு மனிதர் வந்து இங்க கிடைச்சதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை எடுத்து பேசுறதுனால அதை எல்லாம் கவனிக்கப்படுறதுனால வேற வழி இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க வந்து குற்றவாளிகளினுடைய கூடாரமே திமுக தான் அதை வந்து நீங்க வந்து சரி பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இது இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் சரி பண்ணணும் இல்லைன்னா இந்த குற்றவாளிகள் எல்லாம் ஒழிக்கணும் திமுகவும் முதல் ஒழிக்கணும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் முக்கியமான ஒரு இது அநேகமா கோர்ட் மூலமா இது நடக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் ரொம்ப நாளாவே கல் அதுக்கு அனுமதி கொடுத்தா இந்த கள்ளச்சாராய சாய்வு இது மற்ற உடல்நல கேடு தானே இது எல்லாமே என்னட்ட கேட்டு தனிப்பட்ட முறையில என்னட்ட கேட்டீங்கன்னா நான் சாராயம் அந்த கல்லு கூட வைக்க விடாம சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு தமிழன் கிடையாது முதல் தெலுங்கர்னு சொல்றாங்க வந்தேரி அது வந்தேரி புண்ணாக்கா இருந்துகிட்டு ஹெச் ராஜாவை வந்தேரின்னு சொல்லும் இதெல்லாம் மதுரையில் நடந்த கூத்து இவங்க வந்தேரி ஆனா ஹெச் ராஜாவை வந்தேரின்னு சொல்லும் ரங்கராஜ் பாண்டே வந்தேரின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களே வந்தேரி ஆனா இவன் தமிழன்னு சொல்லி தலைவர் இவர் தன்னை தமிழன்னு சொல்லுவார் எந்த தமிழ் மன்னர்களுடைய பெருமைகளையும் சொல்ல மாட்டார் பாராளுமன்றத்துல செங்கோல் வச்சிருக்கிறது மூலம் மோடி என்ன நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறார் இவங்க ஆயாதாங்க அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த புறத்துல அப்படித்தானே இல்ல வெங்கடேசனுக்கு ஆயாதான் அந்த புறத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்ல அதுல ஒரு ஆளா அந்த புறத்துல இவங்க இருந்தாங்க அப்படி சொல்லிடலாமா ஒரு பைத்தியக்காரன் என்ன கணக்கு பாருங்க தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம். 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். பிஎஸ்பி தமிழகத்துடைய மாநில தலைவர் அவர்கள் நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. படுகொலையில் ஈடுபட்டவங்க 8 பேர் சரணடைஞ்சதுக்கு தான் சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு. இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். இது ஒரு முறை இல்ல பல முறை சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம், பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்போம். இந்த கேஸ்லயும் அதே மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த இது சம்பந்தமா அந்த எக்ஸ் தளத்துல வந்து ஒரு இது பதிவிட்டு இருக்காரு. அதுல ஒரு 2 லைன் மட்டும் நான் இப்ப வாசிக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. நீ சொன்னது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்காரு. இல்லை யாரா இருந்தாலும் அந்த வேதனை இருக்கதானே செய்யும். முதல் நடவடிக்கை தவறுனது நீங்க எங்க நடந்தது இடம் எங்கன்னு நினைக்கிறீங்க? சென்னை மாநகர் தலைநகர்ல நடக்குது சம்பவம், பட்ட பகல நடக்குது. என்ன ஆட்சி நடத்துறாரு இவரு? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? இது குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளால வருது. இந்த இடம் சம்பவம் நடந்த கொலை நடந்த இடம் வந்து குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளால வருது. குளத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் யார் தெரியுமா? மு.க. ஸ்டாலின். அவருடைய சொந்த தொகுதியிலேயே உங்களால வந்து ஒரு சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்ட முடியல. நீங்க எங்க போய் நீங்க நடத்துவீங்க? இதை விட நேத்தைக்கு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த இங்கிலாந்துல வந்து வெற்றி பெற்ற அந்த லேபர் பார்ட்டி வந்து இவங்களுடைய தீர்மானத்தெல்லாம் வந்து இந்த இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க வந்து காலை உணவு திட்டம், ஏன்னா அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களா இல்ல லண்டன்ல எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பள்ளியெடுத்து போறதெல்லாம் காலையில சாப்பாட்டுக்கு இல்லாம தத்தளிச்சுட்டு கிடக்காங்க. இதெல்லாம் போட்டு இப்படி ஒரு இதை நேரத்தை பரப்பிட்டு இருந்தாங்க.
ஆனா சட்டம் ஒழுங்கு இங்க என்ன லட்சணத்துல இருக்கு? சின்ன 2-3 சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு கோடிட்டு காணிக்கிறேன். ஜெயக்குமார் தனசிங், இவர் வந்து நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். சமீபத்துல தான் படுகொலை செய்யப்பட்டார். அவர் மர்ம கொலைன்னாங்க, அப்புறம் அந்த கொலைன்னாங்க, எப்படியோ கடைசியா கொலைங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்து இது பண்ணாங்க? நடந்தது எப்போ? திமுக அரசாங்கத்துல நடந்தது. 2012 நடந்த ராம்ஜெயம் கொலை வழக்குல இன்னும் கிடைக்கல, இன்னும் வரல. அது 2வது வரேன். அதுக்கு அடுத்து அதே நெல்லை மாவட்டத்துல சமீபத்துல நடந்ததை மட்டும் நான் சொல்றேன். அத பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் தீபக் ராஜா கொன்னாங்க. பட்ட பகல தான் அவரே கொன்னாங்க. அதே மாதிரி சேலத்துல 2 நாள் கூட ஆகல, அதிமுக நிர்வாகி வந்து திமுக நிர்வாகி தான் கொலை செய்தார். இது எல்லாமே இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ சென்னையில் நடக்குது. நெல்லையில் நடந்தது அதாவது காங்கிரசினுடைய மாவட்ட தலைவரை நெல்லையில வெட்டி கொலை செய்தாங்க. சென்னையில ஒரு தேசிய கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவரையும் வந்து வெட்டி கொள்றாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துல நினைக்கிறேன் சென்னையில், இதே சென்னையில பாஜக மாநில நிர்வாகி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் நினைக்கிறேன். ஆமா, தொடர்ந்து அதாவது இந்த திமுக ஆட்சினால் நீங்க பாருங்க, திமுக ஆட்சியில தான் வந்து கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. இப்ப இந்த திமுக ஆட்சி வந்த உடனே என்ன நடந்துச்சு? கோயம்புத்தூர்ல கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்லே குண்டு வெடிச்சுது. அந்த இது எதிர்பாராத ஒரு வகையில அது வெடிச்சதுனால கோட்டை ஈஸ்வரன் மக்களை காப்பாத்தினார். அது மட்டும் அதுல வெடிக்காம அது அவங்க இலக்கு எங்க வச்சிருந்தா அந்த பயங்கரவாதிங்கிற முஸ்லிம் பயங்கரவாதி எங்க கொண்டு போய் அதை வந்து பிக்ஸ் பண்றதுக்கு போனான்னு நமக்கு தெரியாது. அந்த இலக்கை அவன் அடைஞ்சிருந்தான்னா அன்னைக்கு எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதான உண்மை. நிறைய பேர், 100கணக்கான பேர் செத்துருக்க முடியும். ஆனா அதை வந்து காப்பாத்தினது கோட்டை ஈஸ்வரன். வாசல்லையே பிரேக் ஸ்பீடு பிரேக்கர்ல அதை வந்து தடுத்து காலி பண்ணி வச்சுட்டாரு பகவான். அதனால நம்ம தப்பிச்சோம். இதுதானே இந்த ஆட்சியில தான் நடந்துச்சு. இப்போ 1 மாசத்துக்குள்ளால பாத்துடுங்க, NIA போன வாரம், 1 மாசத்துக்குள்ள போன வாரம் தமிழ்நாடு முழுக்க தஞ்சாவூர், சென்னை, கோவை அங்க இங்க சல்லடை போட்டு எடுத்துட்டு போனாங்களா? சென்னையில பிடிச்சவங்க என்ன, ஒரு பயங்கரவாதி வெளிநாட்டு, அதாவது சர்வதேச அளவுல உள்ள முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு ஆள் சேர்த்தது, அவங்களுக்கு வந்து நிதி ரெடி பண்ணி கொடுத்தது, இந்த வேலையை தானே எல்லாம் பார்த்து தானே பிடிச்சாங்க. இதுல சென்னையில பிடிக்கப்பட்ட ஒருத்தன் என்ன, எங்க உள்ளவன்? மேற்கு வங்காளத்துல உள்ளவன். தமிழ்நாடு தான் இந்த மாதிரி பட்ட நாசகார பிடிச்சிருக்காங்க. கோயம்பேடுல அவன் எங்க உள்ளவன்? அவன் வந்து மேற்கு வங்காளத்துல இருந்து வண்டி ஏறி இங்க வந்திருக்கான். தமிழ்நாடு தான் வந்து அதுக்கு சரியான இடம், சென்னை மாநகரம் தான் அதுக்கு புகலிடம், கரெக்டா இருக்கும். அப்படின்னா தமிழகம் வந்து பயங்கரவாதிகளுடைய கூடாரமா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சமூக விரோதிகளின் கூடாரமா இருக்கு, அப்படிதானே நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஆனா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற எல்லா கட்சிகளும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்ற ஒருமித்த குரல்ல தான் இருக்காங்க. அப்ப எல்லா கட்சிகளும் வந்து கண்டனம், அது சம்பிரதாயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தோழமை சுட்டுன்னு சொல்லுவோம்ல, திருமாவளவன் சொல்லிட்டு நடப்பார்ல, தோழமை சுட்டு, அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நேரடியாக சொல்லுவாங்க சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியது, ஏன் சொல்ல முடியல இவங்களால? தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அரசியல் கொலை. நான் சொன்னது நெல்லையில எதுக்கு சொன்னேன்னா, அது மாவட்ட தலைவர் கட்சி, அவங்க கூட்டணி கட்சியில் உள்ளவருக்கு தான் இதை கொலை செய்தாங்க. சரி, இதை மாதிரி கொஞ்சம் முன்னாடி நீங்க வாங்கலாம். இவங்களுடைய திமுகவினுடைய லட்சணம் இந்த அதாவது சொன்னார்ல, ஏற்கனவே முன்னாடி இந்த வீடியோ காணிச்சிங்களா, நாங்க வந்து பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்க முடியும். 2-3 இருந்தா தா கிருஷ்ணன் யாரு சார்? திமுகவுடைய மாவட்ட செயலாளர் தானே, முன்னாள் அமைச்சர் தானே. அவரை கொலை பண்ணது யாரு? இதுவரைக்கும் நல்ல நடவடிக்கை எடுத்து விட்டாங்களா? அடுத்து வந்து அண்ணா நகர் ரமேஷ் யாரு? அண்ணா நகர் ரமேஷ்ல இது வரைக்கும் குற்றவாளிலாம் பிடிச்சு விட்டாங்களா? கிடையாது. சாதிக் பாஷாவில் எல்லாத்தையும் பிடிச்சு விட்டாங்களா? இல்ல. அதே மாதிரி பாருங்க, அந்த ராமஜெயம், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, ராமஜெயம் கொலை வழக்குல குற்றவாளி எல்லாம் பிடிச்சு விட்டாங்களா? இல்ல. வேங்க வயல்ல குடிநீர்ல மலத்தை கலந்தவனோட இன்னும் கண்டுபிடிக்க முடியல இவங்களால. சிபிசிஐடி விசாரணை வச்சு அது ஒரு 9 தடவை வாய்தா வாங்கிட்டு கிடக்கு. இந்த லட்சணத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க? நோக்கம் வந்து குற்றவாளிகளை வந்து அடைக்கலம் கொடுக்கணும்னு நினைக்க விடாது, அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்க விடாது, அவங்கள தண்டிக்கப்படணும்னு நினைக்கணும். ஆனா இவங்க அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இதே கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்கள்லாம் திமுக மேடையில் எங்கன்னா போயிட்டு பேசும்போது தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்து ஊதுறாங்க. அது லட்சணம் தான் தெரியுதுல. இப்ப கூட்டணி கட்சியில ஒரு கட்சி, முக்கியமான கட்சி காங்கிரஸ், அவங்க தலைவர், மாவட்ட தலைவருக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அடுத்து இன்னொரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் வந்து இவங்க இந்த தலித்தியல் வச்சுட்டுங்க பட்டியலின சமுதாயம், அதே பட்டியலின சமுதாயத்தினுடைய இன்னொரு தலைவர் தானே ஆம்ஸ்ட்ராங். ஆமா. அப்ப அந்த சமுதாயத்துல உள்ள ஒருத்தரை கொலை பண்ணிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இவரு மட்டும் யாருன்னு நினைக்கிறீங்க? பசுபதி பாண்டியன், அதுவும் பட்டியலின சமுதாயத்துல உள்ள ஒரு தலைவர் தானே. அவருடைய நெருங்கிய ஒரு நண்பரை தான் வந்து இப்ப சமீபத்துல நெல்லையில வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஜெயில வச்சே எல்லாம் பண்ணிட்டு நடக்கிறாங்க. இவங்க வந்து என்னத்த சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவாங்க? சட்ட ஒழுங்கை இவங்க, அதாவது நான் என்ன சொல்றேன்னா,
வந்து குற்றவாளிகளினுடைய கூடாரமே திமுக தான். அதை வந்து நீங்க வந்து சரி பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் சரி பண்ணணும், இல்லைன்னா இந்த குற்றவாளிகள்லாம் ஒழிக்கணும்னா திமுகவும் முதல் ஒழிக்கணும். ஒழிச்சா மட்டும்தான் நடக்கும். ஏன் சொல்றேன்னா, காந்தின்னு ஒரு அமைச்சர் இருக்காருல்ல, கள்ளச்சாராயத்துல கைதானவர், அவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. பிறகு எப்படி விளங்கும்? எப்படி நீங்க இதை பண்ணுவீங்க? கள்ளச்சாராய சாவுல வந்து 80 கிட்ட செத்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில. அந்த கள்ளச்சாராயம் எங்க இருந்து வந்துச்சு? அதை வடிச்ச இடம் எங்க? கல்வராயன் மலை. கல்வராயன் மலையில யாரு கள்ளச்சாராயம் வடிச்சிட்டு இருக்கா? திமுகவினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் உதயசூரியன் வடிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து சங்கராபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏவும் இருக்காரு. சரி, அந்த இன்னொரு பகுதியில யார் வெடிக்கிறான்னு நினைக்கீங்க? வசந்தம் கார்த்திகேயன் வடிச்சிட்டு இருக்காரு, கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். அவர் வந்து ரிஷிவந்தம் தொகுதி திமுக எம்எல்ஏ. திமுக எம்எல்ஏ 2 பேர், அதாவது திமுக மாவட்ட செயலாளர் எடுத்தாங்க இல்ல எம்எல்ஏ நடந்திருந்தா, இவங்க தான் சாராயமே வடிக்கிறாங்க, காய்க்கிறாங்க. அங்க ஒரு பக்கம் நீ வெடி, ஒரு காய் நான் ஒரு பக்கம். அதுவும் உதயசூரியன்ல அவங்க தாத்தா காலத்துல இருந்து கள்ளச்சாராயம் வடிச்சிட்டு இருக்காங்களாம். விளங்குமா இது? அந்த கட்சியில நீங்க பதவி கொடுத்து நீங்க வந்து எம்எல்ஏ ஆக்கி எல்லாம் வச்சிருக்கீங்க. இது இவங்க 2 பேருக்கும் முதலாளி இருக்க மட்டும்தான் ஏவா வேலு. எப்படி நீங்க வந்து நடவடிக்கை எடுப்பீங்க? எதுக்கு இவங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லி தடுத்து? இன்னொரு கூத்து என்னன்னாக்கா, இங்க நடந்த சம்பவத்தை போயிட்டு பார்லிமெண்ட்ல பேசுறாரு திருமாவளவன். ஆமா, அதுல ஒரு நல்ல சம்பவம் ஒண்ணு நடந்து பாத்தீங்களா? இவரு போய் அங்கவே மேதாவி இது மாதிரி அழகா வாயை திறந்து அது வந்து நாடு முழுக்க வந்து மது விலக்கை அமல்படுத்தணும், அதுக்கு வந்து மோடி வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வந்து அழகா ஒரு இது சொன்னாங்கல்ல, இந்த எங்களுக்கு இங்க பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க நேரே போங்க, உங்க கூட்டணி கட்சி தான் வந்து ஆட்சியில இருக்கு தமிழகத்துல. அங்க வந்து அன்னைக்குள்ள நிலவரம் ஒரு 57-58 பேர் பெண்கள் எல்லாம் தாலி எடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து கள்ளச்சாராயம் தான், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தான். அவருக்கு போய் பிரீச் பண்ணுங்க, அவருக்கு போய் பாடம் நடத்துங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நடத்தி அங்க வந்து அமல்படுத்த சொல்லுங்க. இதெல்லாம் மிகப்பெரிய எத்துவாளித்தனம். தமிழ்நாட்டுல நீங்க கல்வி வந்து தேசிய பட்டியல இருக்கு, அதை மாநில பட்டியல நொட்டுங்கன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. இது வந்து மாநில பட்டியல தானே இருக்கு மதுபானம். நீங்க வேணும்னா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இதை விட கொடுமைங்க, இப்ப வந்து விக்கிரவாண்டியில இடைவை தேர்தல் நடக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். திமுக பிரச்சார வண்டி வருது, வேட்பாளர் வராரு. இளைஞர்கள் எல்லாம் தடுத்து கேக்குறாங்க, கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம்னு சொன்னீங்களே, ஏன் ஒழிக்கலன்னு கேக்குறாங்க. கள்ளச்சாராயம் இல்ல, நீங்க டாஸ்மார்க்க மூடுங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க, அதை மூடுங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. வேட்பாளர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அது வந்து குஜராத்ல ஒழிக்க சொல்லுங்க, அப்புறம் ஒழிக்கணும். குஜராத்ல மது விலக்கு அமுல்ல இருக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. இதான் திமுக. குஜராத்ல மது விலக்கு அமுல்ல இருக்கு, மது விலக்கு அமுல்ல அங்க இருக்கு. அவங்களுமே அங்க போய் சாராய கடை அடைக்க சொல்லுங்கன்னு இவங்க சொல்றாங்க. அவங்கள சொல்ற, அதாவது அந்த அறிவு எப்படி திசை திருப்புறாங்க. அதுதான் திருமாவளவன் பாராளுமன்றத்துல போய் பூசி மெழுகிறதுக்கு செத்ததெல்லாம் பறையர் சமுதாயம். பெரும்பாலானவங்க செத்தவங்க வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது எல்லாமே, அனாதை நிக்கிறது எல்லாமே பறையர் சமுதாயத்துல சேர்ந்தவங்க. இந்த ஆள் கொஞ்சம் கூட வந்து வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம அங்க போய் பாராளுமன்றத்துல போய் இது வந்து மோடி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. கேலி கூத்தான விஷயம். இவங்க இப்படிதான் திசை மாற்றி மடைமாற்றம் பண்ணி செய்வாங்கல்ல, அந்த வகையில இதை செய்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே வந்து தமிழகத்துல வந்து நீங்க வந்து குற்றவாளிகள் பயங்கரவாதிகள் எல்லாத்துக்கும் புகலிடமா தமிழகம் தான் இருக்கு. அதுக்கு காரணம் திமுக ஆட்சி. அதுக்கு பேர் தான் திராவிடியா மாடல். இந்த திராவிடியா மாடல் ஆட்சியை ஒழிக்காத வரைக்கும் தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயமும் ஒழியாது, இந்த பெண்கள் தாலி அறுக்கிறதும் போகாது. இந்த தாலி அறுத்தான் மாடல் அதை தான் செய்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரே தீர்வு, இந்த ஆட்சி அங்க இருந்து காலி பண்ணணும். அண்ணாமலை IPS முதலமைச்சரை வந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும். அதை தவிர இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இல்லைன்னா இதை இன்னமும் நடக்கதான் செய்யும். இந்த சர்வாதிகாரிகளை மாறிடுவேன், உடனே நடவடிக்கை யாரா இருந்தாலும் பண்ணிடுவேன். ஏவாவேலுக்கு மேல போய் எடுங்க, வசந்தம் கார்த்திகேயன் மேல எடுங்க போய். இல்ல சிபிஐ விசாரணைக்கு நீங்க அனுமதி கொடுங்க, மிச்சத்தை நன்மை பார்த்துக்கலாம். மிச்சம் தானே நடக்கும், அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு நீங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டீங்க. அன்னைக்கு மத்தியில பிஜேபி அரசாங்கம் தான் இருந்துச்சு. அதெல்லாம் கரெக்டா பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருந்தாலும் தான் சிபிஐ விசாரணை வேணும் நீங்க தான் கேட்டீங்க. இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கு மட்டும் ஏன் வந்து சிபிஐ விசாரணை கொடுங்கன்னு சொன்னா நீங்க என்னத்துக்கு வந்து அது சிபிசிஐடியே விசாரிக்கும் ஏன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை காப்பாத்துறதுக்கு திசை திருப்பி விடுறதுக்கு கள்ளச்சாராயத்தை விசச்சாராயம்னு சொல்லி அதுவே ஒரு பித்தலாட்டம். ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசம் மாதிரி தெரியும், எழுத்து வித்தியாசம் மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலே மோசடி. அது கள்ளச்சாராயம்னு சொன்னா வடிச்சதை எவனு சொல்லணும், நீங்க விசச்சாராயம்னா அதை கலக்குனது எவனு சொன்னா போதும். அதுக்கு லோக்கல் ஒருத்தனை கை காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க நடவடிக்கை சார் அந்த இன்னும் செத்துட்டு இருக்க ஒழுங்க எண்ணிக்கை இன்னும் முடிவுக்கு வரல. அதுக்கெல்லாம் நிறைய விழுப்புரத்துல ஒருத்தர் சாகலையா, அதே கள்ளச்சாராயத்தை கொடுத்து சாகலையா, எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம்? இல்ல இது முக்கியமா பாஜக இன்னைக்கு செயற்குழு கூட்டத்திலையும் இது சம்பந்தமா தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. உண்மையிலே பாஜகன்னு ஒரு கட்சி இங்க இல்லாம
எல்லாம் அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறவர் பாஜக தலைவரா இல்லாம இருந்திருந்துன்னா இங்க நடக்க நிறைய அட்டூழியம் வெளியே தெரியாம அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்திருக்கும். திமுக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துக்கு அந்த ஒரு மனிதர் வந்து இங்க கிடைச்சதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை எடுத்து பேசுறதுனால அதை எல்லாம் கவனிக்கப்படுறதுனால வேற வழி இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா உண்மையிலே வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து பாஜகவினுடைய செயற்குழு கூட்டத்துல வந்து சில தீர்மானங்கள் அவங்க போட்டிருக்காங்க. ஒரு சில தீர்மானங்களை 7 தீர்மானங்கள் ஏதோ போட்டிருக்காங்க. முக்கியமா அது உண்மையிலே அது உருப்படி அவங்க சில விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு வராங்கிறது அண்ணாமலை அவர்கள் எடுத்துட்டு வராருங்கிறது என்னுடையது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு தீர்மானம். கள்ளக்குறிச்சி சாராயம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். முக்கியமான ஒரு இது. அநேகமா கோர்ட் மூலமா இது நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். தென்னை மற்றும் பனை மரங்களிலிருந்து கல் இறக்க அனுமதிக்க வேண்டும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் ரொம்ப நாளாவே அதுக்கு அனுமதி கொடுத்தா இந்த கள்ளச்சாராய சாய்வு இது மற்ற உடல்நல கேடு தானே இது எல்லாமே. என்னட்ட கேட்டு தனிப்பட்ட முறையில என்னட்ட கேட்டீங்கன்னா நான் சாராயம் அந்த கல்லு கூட வைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அதுலேயும் அந்த மாத்திரை அதெல்லாம் கலக்குறாங்கல்ல. எல்லையில் கலக்கிறவங்க இருக்கிறது வரைக்கும் கலக்கதான் செய்வான். ஆனால் கல் வந்து ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இல்லாமல் இல்லை, அதை காரணம் இல்லாமல் அவர் சொல்லலை. நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஊரில் வந்து கல் வந்து அங்கே இங்கேயே கிடைக்கும், வச்சிருப்பாங்க. கல் கடையும் அப்போ திறந்தான் வச்சுருந்தாங்க, சாராய கடையும் திறந்தான் வச்சுருந்தாங்க சின்ன வயசில் இருக்கும்போது. அப்போ ஒரு இது எனக்கு நேரடியாக தெரியும். என்ன இதுன்னா அந்த ஆப்பம் வீட்டில் வந்து நாளைக்கு ஆப்பம் சொல்கிறேன்னா இன்னைக்கு மாவு இன்னைக்கு வந்து மாவெல்லாம் அரைச்சி எடுத்து தயார் பண்ணி வைப்பாங்க. அந்த மாவில் வந்து கல் வாங்கி விடுவாங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் நடந்தது. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயுமே இதுதான் இருக்கும். கல் வாங்கிட்டு வாங்காம கொஞ்சம் தான் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து இந்த ஆப்பத்துக்குரிய மாவில் நைட்டு ஊற்றி வச்சாங்கன்னா காலையில் அந்த மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கும். அது நல்ல அந்த இது ஆப்பம் சுடுறதுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா சாப்பிட்டாவும் இருக்கும், நல்லா இருக்கும் அது. ஆனால் அது வந்து அதில் போதையும் அதெல்லாம் ஒன்றும் வரதே இல்லை. ஆனால் வந்து ஆப்பத்துக்குரிய மாவை புளிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை அந்த சமயத்தில் எங்கள் ஏரியாக்கள்லாம் நடைமுறையில் இருந்துச்சு. இன்னொரு சம்பவமும் சொல்கிறேன். இலங்கையில் வந்து விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருந்துச்சுல, அந்த நேரத்தில் அந்த பிரபாகரன் நல்லா முக்கியமாக அவர் இருந்த கோலோச்சி இருந்த நேரம் அப்படி எடுத்துடுங்க. அவங்க கட்டுப்பாட்டில் அதிகாரத்துக்கு வரம்புக்குள்ளால இருந்த பகுதிகள் எல்லா இடத்துலையும் கல் மட்டும் அனுமதி உண்டு. கல் இறக்கலாம், வடிக்கலாம், இதை கல் வச்சு நீங்கள் குடிக்கலாம், கல் போட்டு குடிச்சிக்கலாம். அது தென்னங்கல் பனங்கல் இது. ஆனால் எதுனாலும் அங்கே கல் குடிக்கலாம். சாராயத்துக்கு அனுமதி கிடையாது. மற்ற எந்த போதைப் பொருள் அதுக்குள்ளே இல்லை. உள்ளே வந்துச்சுன்னா செத்தான் அவன், கொண்டு கடத்திட்டு போனான்னா. கஞ்சா இப்போ தாறுமாறாக அங்கே போயிட்டு இருக்கு. திரிகோணமலையில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே இருக்கு. கஞ்சாவில் இருந்து எல்லாம் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் போதைப் பொருள் இருக்கு எல்லாமே அங்கே போயிருது. அதே மாதிரி எல்லாமே அங்கே இப்போ வந்துட்டு. ஆனால் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அங்கே வந்து இது கிடையாது, சாராயம் கிடையாது, அந்த கல் இது போதைப் பொருட்கள்லாம் கிடையாது. ஆனால் கல் மட்டும் அனுமதி கொடுத்துருந்தாங்க இலங்கையில் அந்த விடுதலை புலிகள் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருந்தாங்க. கல் வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவிலையும் கல் வந்து அனுமதியில் தான் இருக்குது. அது ஒரு உணவு பொருள் உணவு லிஸ்ட்டில் தான் அது வருது. அது போதைப் பொருள் லிஸ்ட்லேயே வரல அப்படிங்கிற. இன்னொன்று, நீங்கள் வந்து ரொம்ப போதை வராது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது கல்லில். நீங்கள் ரொம்ப இருந்தால் அது குடமாக குடிக்கணும். அப்போ தான் வந்து போதை உங்களுக்கு ரொம்ப ஏறனா அது ஏறாது, அந்த அளவுக்கு போகாது. ஏதோ ஒரு மைல்டாக ஒரு இது இருக்க மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். நமக்கு நேரடி அனுபவம் இல்லை. ஆனால் அது ரொம்ப குடிக்கணும். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் மற்றவங்க குடிக்கிறத. ஆனால் நிறைய குடிக்கணும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதுலேயும் வந்து இந்த பூசணிக்காய், இலவங்காய், பேட்டரி என்னதெல்லாமே வெட்டியெல்லாம் உள்ளே போடுவாங்க கல்லுக்குள்ளே. அந்த போதை ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஒன்றா கலக்குவாங்க. அது வந்து மோசடி பேர் வழிகள் இந்த வேலையும் செய்தாங்க. அப்போ ஒரிஜினலாக பனைமரத்தில் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பனைமரம் தான், தென்னை மரத்துலேருந்து கல் இறக்க மாட்டாங்க. பனை மரத்துல இருந்து இறக்குறாங்க அப்படின்னா அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பனை மரத்தில் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சி விடுவாங்க. காக்கா, அந்த அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து பனை மரத்துல இருந்து இப்படியே தூங்கிட்டு இருக்குன்னா அந்த வயல இருந்து கல் போட்டு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா பனை ஏறக்கூடியவங்க அதில் வந்து சுண்ணாம்பை தடவுனாங்க அந்த கலையத்தில் அப்படின்னா அது வந்து பதநீர் கிடைக்கும். அது வந்து விளைஞ்சு கல்லாக மாறாது. சுண்ணாம்பு தடவாக விட்டுட்டீங்கனாலே அது கல்லாக மாறி போயிடும். இல்லைன்னா அதை எடுத்து பக்கத்தில் கட்டி விட்டுருவாங்க. அதில் சொட்டு போட்டுகிட்டே இருக்கும்ல, அந்த இது இல்லாமல் தனியாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது வந்து விளைஞ்சிட்டுனா கல்லாயிரும். அது நல்ல நுறையாக வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மேலே பனையில் இருக்கும்போது கீழேன்னு பார்த்தா தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பனையில் 2 காகம் இருக்குது அப்படின்னா, அண்டங்காகம் இருக்குன்னா, அது இப்படியே ஆடிட்டு இருக்குன்னா இது அது குடிச்சிட்டுன்னு அர்த்தம். குடிச்சிட்டு போதையில் இருக்குன்னு இதை கண்டுபிடிச்சி இந்த திருட்டுத்தனமாக உள்ளவங்க நான் கரெக்டாக அந்த பனையில் மேலே ஏறி அடித்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. போட்டவர் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது அது இருக்குது. இதெல்லாம் எல்லாம் உள்ள நடக்கிற விஷயங்கள். ஆனால் இதில் என்ன நன்மை என்ன அப்படின்னா கள்ளுக்கடை, அதுதான் இவங்க சொல்கிறாங்க. திருப்பி அண்ணாமலை வந்து இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து நிறைய தென்னை மர விவசாயிகள் நிறைய இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. ஆனால் தேங்காய்க்கு விலையே இல்லை.
பனை மரம் நிறைய இருக்கு, ஆனா சும்மா வனாமத்தான் நின்றுட்டு இருக்கு. பனை ஏறது கூட ஆள் இல்லை இப்போ. அந்த லெவல்ல இப்போ போயிட்டு இருக்கு. ஏன்னா அதுல இருந்து நீங்க என்னத்தை எடுத்தாலும் நீங்க பெரிய பிசினஸ் பண்ண முடியல, அதை வச்சு பெரிய லாபம் இல்லை. பாட்டில் கொடுத்தா கூட 10 ரூபா கொடுக்குறாங்க, ஆனா இந்த தேங்காய் இதெல்லாம் வந்து 5 ரூபா 3 ரூபாய்க்கு தான் போகுதுங்கிறாங்க. ஒரு இளநியை வெட்டி அது அங்கிருந்து அனுப்புறவனுக்கு 10 ரூபா கொடுக்குறாங்களே இல்லைன்னு நமக்கு தெரியாது. பொள்ளாச்சியில இருந்து வருதுன்னு வச்சுருங்க, பொள்ளாச்சியில அந்த இளநிக்கு 5 ரூபாய் செக்குக்கு ஆடுறாங்கல்ல அந்த பருப்பு. அது அதான் சொல்றேன். ஒரு இளநியை நீங்க வெட்டி அங்கிருந்து கொடுத்தீங்கன்னா சென்னையில நாங்க 60 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறோம் ஒரு இளநிக்கு. அதை நீங்க விளைய வச்சு மரத்துல அது தேங்காவா மாறி அப்புறம் எடுத்து அதை கொப்பரைக்கா தான் அந்த எண்ணெய் இந்த கொப்பரைக்கெல்லாம் அனுப்பும்போது அந்த தேங்காயினுடைய விலை 15 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கு. இளநியா குடிக்கும் போது 70 ரூபா கிடைக்குது. அது சென்னையில கிடைக்குது, அங்க விற்கிறவனுக்கு 10 ரூபா கிடைக்குதோ 15 ரூபா கிடைக்குது தெரியல. ஆனா இதுவே நீங்க கல் போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா அந்த கல்லுனா நீங்க வந்து விளைய வைக்கிறது காத்து இருக்க வேண்டியதில்லை. அது அந்த இது அந்த பனம்பு இல்லை தென்னை மரத்துல இந்த தென்னம் பாலை வருதுல, பாலையில இருந்து நீங்க வெட்ட ஆரம்பிச்சிருவீங்க, வடிக்க ஆரம்பிச்சிருவீங்க, கல்லுக்குள்ள பார்மெட்டுக்கு போயிருவீங்க. அது வந்து அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை அது ஈட்டி கொடுக்கும் விவசாயிகளுக்கு. அதனால இந்த விவசாய சங்கங்கள் வந்து நீண்ட நாட்களாகவே இந்த கோரிக்கை கல் இறக்குக்கு அனுமதி கொடுங்க. கல்லுக்கு சாராயம் எவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம். அது உடம்ப கெடுக்க குளிர்பானமா வைக்கிறாங்க. இந்த இல்லைன்னா டானிக்கா வித்துட்டு இருக்காங்க டாஸ்மாகில் எல்லாத்துக்கும். தர்மபுத்தினி கனிமொழி ஒரு சாராய ஆலை வச்சிருக்குல்ல, அதாவது திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை வாங்கி இப்ப சாராய ஆலையை மாற்றி வச்சிருக்காங்க. என்ன வடிக்கிறாங்க அவங்க? ஏற்கனவே வேலை செய்தவன் சர்க்கரை ஆலையில வேலை செய்தான், ரைட்டு. அதுல நிறைய விவசாயிகள் வந்து அவங்களுடைய அந்த கரும்பெல்லாம் கொண்டு போய் அந்த இதுல வித்தாங்க. அதுல மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைச்சது. இப்போ அப்படியே சாராயத்தை காய்க்கிறாங்க, நிறைய டாஸ்மாக் விற்கிறாங்க, தங்கச்சி காய்க்கிறாங்க, அண்ணன் விற்கிறாரு, முதலமைச்சர் வித்துட்டு இருக்காரு. அதானே உண்மை. இதுல எல்லாம் என்ன நடக்குது? உடம்புக்கு கேடு தானே. இதுக்கு அந்த விவசாயி, சாதாரண விவசாயியும் ஒரு பக்கம் பயனடைவான். அதே சமயத்துல இந்த கூலி வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி உடல் உழைப்பாளிகள் வந்து ஏதோ கொஞ்சம் குடிங்கன்னா அவன் ஒரு டம்ளரோ 2 டம்ளரோ கள்ள வாங்கி குடிச்சிட்டு வீட்டுல போய் படுத்து தூங்க போறான். 2 பேருக்கு ரேட்டும் கம்மியா இருக்கும், இந்த அளவுக்கு போகாது. 20 ரூபா 30 ரூபாயில முடிஞ்சிடும். அவன் வாங்கி குடிக்கிற அவ்வளவுதான். அன்னைக்கு இல்லை 30 ரூபா 40 ரூபா வச்சிருங்க, முடிஞ்சு போயிடும். அதே சமயத்துல வந்து அதை கல் இறக்குற விவசாயிகளுக்கும் அது லாபமா இருக்கும், உடம்புக்கும் கேடு கிடையாது. அதனால அதை குடிக்கலாம். அந்த வகையில நம்ம மற்றபடி எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு பூரண மது விலக்குங்கிறத தான் நான் உறுதியாக நிற்பேன். இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. ஆனா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இந்த கல் இறக்குறதுக்கு ஆதரிக்கிற காரணமே வந்து விவசாயிகள் பயனடைவாங்க, அதே சமயத்துல மக்களுக்கும் அது வந்து அதை குடிக்கிறவங்களுக்கும் அது பெரிய உடல் பாதிப்பை கொடுக்காது. அந்த வகையில் அது வந்து ஓகே. ஆனா சாராயம் அப்படி கிடையாது. சாராயம் வந்து ஆனா அதுலயும் வந்து நீங்க சொன்ன மாதிரி முறைகேடாக வேற என்னத்தையோ பேட்டரியை உடைச்சு போட்டான், அதை உடைச்சு போட்டான்னு அவனுக்கு தண்டனை கொடுத்தாகணும். அது வரை எல்லா இதுலயும் இந்த கலப்படம்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். அதை நீங்க கட்டுப்படுத்தணும். அதை வேணா செய்யலாம். அதை விட்டுட்டு வேற அதுக்காக வேண்டி நீங்க வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதை விட இதுக்கு அது எவ்வளவு இருக்கும்? என்ன கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போயிடும், இந்த அளவுக்கு வருமானம் வராது. அப்போ வருமானத்துக்கு நீங்க மாற்று வழியை நீங்க உருவாக்கணும். வந்து 3 வருஷம் ஆச்சு, என்ன மாற்று வழியை உருவாக்கி இருக்காங்க இவங்க? அது பண்ணணும். அடுத்த இன்னொரு முக்கியமான தீர்மானம் வந்து மேகதாது, முல்லை பெரியாறு அணை, அப்புறம் சிலந்தியாறு, பாலாறு குறுக்கே தடுப்பணை கட்டுவதை தடுக்க தவறிய திமுக அரசாங்கம் வந்து என்னைக்குமே தமிழகத்துக்கு விரோதமா தான் இருக்கும். அது அந்த ஓங்கோல் வம்சாவளி அப்படித்தான், அது அப்படிதான் பண்ணிட்டே இருப்பாங்க. கர்நாடகத்துல இருந்து காவிரியில தண்ணி விட்டு கொடுக்கணும். அது வந்து ட்ரிபியூனல்ல கொடுத்த உத்தரவுப்படி அவன் நடைமுறைப்படுத்தலை. ஆனா இதுக்கு முன்னாடி பாஜக அரசாங்கம் இருக்கும்போது ஒழுங்கா தானே பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த பஞ்சாயத்தும் இல்லைல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. ஆனா இந்த திமுக இந்த கேடுகட்ட அரசாங்கம் வந்த பிறகு மட்டும் அவன் தண்ணி தர மாட்டாங்கன்னு என்ன கிடையாது. இவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. தண்ணி தரலன்னா நான் வந்து கூட்டணி விட்டு வெளியேறேன்னு சொல்லி சும்மா ஒரு மிரட்டினாலே போதும், அன்னைக்கு சாயந்தரமே தண்ணி திறந்து விட்டுருவான். இவ்வளவுதாங்க விஷயம். அது இவ்வளவுதான் அங்க இருக்கு. அதுல நிலவரம். நம்ம மதுரையில் ஒரு எம்பி இருக்காரு சு வெங்கடேசன் சொல்லிட்டு, எய்ம்ஸ் வரலன்னா கேள்வி கேட்கிறாரு, செங்கோலை பத்தி கேள்வி எழுப்புறாரு. கேரளாவில் அவங்க அரசாங்கம் வந்து அணை கட்டுறாங்க, இது சம்பந்தம் ஒரு வாய் கூட திறக்க மாட்டேங்கிறாரு. திறக்க மாட்டார். அது இந்த செங்கோல் மற்றும் பேசினால அதை சொல்லிட்டு திருப்பி தீர்மானத்துக்கு வருவோம். அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதி சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சது. அந்த விருதுக்கு, அந்த சாகித்ய அகாடமி விருது வாங்கின அந்த புத்தகத்துக்கு வந்து புத்தகத்துல என்ன அவரு சொல்லியிருந்தாருன்னா, மதுரையில வந்து நாயக்க மன்னர்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து அதை மீட்டெடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தது யாரு, முஸ்லிம் மன்னர்கள், அவங்கள்ட்ட இருந்து இவர் எப்படி அதை சீரமைச்சு இதை கொண்டு வந்தாங்க, மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் புக்கில் அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதெல்லாம் மோசடி விருது. அங்கே தேர்வு கமிட்டியே இவங்க கம்யூனிஸ்ட் கும்பல் தானே உட்கார்ந்து இருந்துச்சு. மோடி வந்த பிறகே ரொம்ப நாள் அவங்க தான் உட்கார்ந்து இருந்தாங்க. அது பிறகு தான் அதெல்லாம் மாறிச்சு. அதனால வந்து உண்மையிலேயே யாரு நல்ல கரெக்டானவங்களோ அவங்களுக்கு விருது கொடுக்கலாம் அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. அதனால அது ஒரு பித்தலாட்டம் உண்டு. இவர் வந்து இதே மாதிரி ஒரு நாவலை எழுதி, அந்த நாவல் அதாவது வரலாற்றை தழுவிய நாவல்னு சொல்லி எழுதி
அந்த நாவலில் வந்து இந்த மாதிரி இப்போ மதுரையை பற்றி எழுதுறேன், மன்னர்களை பற்றி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி நாயக்க மன்னர்கள் வந்து அந்த மதுரையை மீட்டது, அதுக்கு பிறகு உள்ள கதையெல்லாம் எழுதியிருப்பாரு. யார்கிட்ட வந்து மீட்டினாருங்கிற கதை மட்டும் உள்ள வராது. மதுரையில் தான் 40 ஆண்டுகள் வந்து மதுரை மாநகரம்னா மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து எல்லாத்தையும், அதாவது அந்த முஸ்லிம் மன்னர்கள் வந்து சிறை வச்சு அவன் நாசம் பண்ணி வச்சிருந்தான். வரிங்கிற பேர்ல எவ்வளவு அட்டூழியம் பண்ணணும் பண்ணியிருந்தான். பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து இழிவுபடுத்தி வச்சிருந்தாங்க. விபச்சாரியாவே ஆக்கியிருக்கான். அந்த அளவுக்கு அவன் வரி வசூல் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா கூட்டிட்டு போயிடுவான். இந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கான். இதெல்லாம் பத்தி எழுத வேண்டியதானே அந்த புக்கில். நீங்க அந்த சப்ஜெக்டை தானே எடுத்தீங்க. நீங்க இந்த இதுல இருந்து இப்படி மாற்றி இவங்க வந்து எல்லாம் சரி பண்ணாங்க அப்படின்னா, இவன் பண்ணவுடைய இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சீரழிச்சிருக்காங்கிறத சொல்லணும். ஒரு வார்த்தை சொல்லு, இவ்வளவுதான் கம்யூனிஸ்ட் நோக்கம். வந்து இன்னும் சொல்றேன், சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு தமிழன் கிடையாது, முதல் தெலுங்கர்னு சொல்றாங்க. வந்தேரி, அது வந்தேரி புண்ணாக்கா இருந்துகிட்டு ஹெச் ராஜாவை வந்தேரின்னு சொல்லும். இதெல்லாம் மதுரையில் நடந்த கூத்து. இவங்க வந்தேரி, ஆனா ஹெச் ராஜாவை வந்தேரின்னு சொல்லும். ரங்கராஜ் பாண்டே வந்தேரின்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்களே வந்தேரி. ஆனா இவன் தமிழன்னு சொல்லி தலைவர், இவர் தன்னை தமிழன்னு சொல்லுவார். எந்த தமிழ் மன்னர்களுடைய பெருமைகளையும் சொல்ல மாட்டார். அவருக்கு எந்த புக்கிலையும் எழுதுனதா இதே கிடையாது. எல்லா மன்னர்களையும் வந்து இழிவுபடுத்தி எழுதியிருப்பார். ஆனா வந்தேரி மன்னர்கள், ஏதாவது நாயக்க மன்னர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை மட்டும் உயர்வு எழுதியிருப்பார். நமக்கு இந்த அங்க உள்ள மன்னர், இங்க வந்த மன்னர், அதெல்லாம் கணக்கே கிடையாது. நமக்கு எல்லா மன்னரும் ஒண்ணுதான். இவங்க ஃபார்மல்ல இவங்களுடைய சித்தாந்த ரீதியாக நம்ம இதை எடுத்து பேசும்போது இதை பிரிச்சு காணிக்க வேண்டியது, பிரிச்சு காணிக்க வேண்டியது. இவரும் வந்து வந்தேரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. நமக்கு வந்தேரி இந்தேரி எல்லாமே இந்தியன், அவ்வளவுதான். அது நம்மளுடைய விஷயம் இது. ஆனா இவங்களுக்கு பார்வையில கம்யூனிஸ்ட் இப்படி பிரிச்சு காணிக்கிறாங்கல்ல, தமிழன் சொல்லிக்கிட்டே தமிழன் தலையில முளை வரைக்கிறாங்கல்ல, அப்ப நீ யாருன்னு நம்ம சொல்லணும்ல. அந்த இடத்துல நம்ம இவங்களை சுட்டி காணிக்க வேண்டியது. அதனாலதான் செங்கோல் அந்த ஆளை இழிவுபடுத்தினர். செங்கோல் வந்து வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு தன்மை. அது தமிழகத்துக்கு மட்டுமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம், வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. செங்கோல்ங்கிறது தமிழனுக்கானது. தமிழ் மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தினர். நீதி வலுவாத ஆட்சியை கொடுத்த மன்னர்கள் செங்கோல் வழி ஆட்சி செய்திருக்காங்க. ஒரு மன்னன் கூட ராமன் மாதிரி தான் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க. எந்த முஸ்லிம் மன்னர் மாதிரியும் தமிழ் மன்னர்கள் வாழ்ந்ததே இல்லை. ஆனா இந்த ஆளு சம்பந்தமே இல்லாம இல்லாத ஒன்றை இட்டு கட்டி எல்லாம் அந்த செங்கோல் வச்சிருக்கிற மன்னர்கள் எல்லாம் அந்த புறத்துல வந்து நிறைய பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். இதன் மூலம் பாராளுமன்றத்துல செங்கோல் வச்சிருக்கிறது மூலம் மோடி என்ன நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல போறார்? இவங்க ஆயாதாங்க அங்க போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த புறத்துல, அப்படித்தானே? இல்ல, வெங்கடேசனுக்கு ஆயாதான் அந்த புறத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல அதுல ஒரு ஆளா அந்த புறத்துல இவங்க இருந்தாங்க, அப்படி சொல்லிடலாமா? ஒரு பைத்தியக்காரன் என்ன கணக்கு பாருங்களேன். அதை இழிவுபடுத்துறது. நீங்க இப்படி சொல்லி இதை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழ் மன்னன் அவ்வளோத்தையும் டேமேஜ் பண்ணியாச்சுல. ஒரே ஒரு செங்கோலை வச்சு ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்களுடைய பெருமைகள் அருமைகள் அத்தனையும் இதாகி போச்சுல. ஒரு சம்பவம் சொல்றேன். மதுரை மீனாட்சி அம்மன், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா நடக்கல, சித்திரை திருவிழா நடக்கல மீனாட்சி அம்மனுக்கு. அதுல வந்து சித்திரை மாசம் நீங்க இப்ப கூட அழகர் ஆத்துல இறங்குற அந்த திருவிழா, அழகர் ஆத்துல இறங்குற அந்த வைபவம்லாம் நடக்குது. அதுல 8ஆம் நாள் திருவிழா வந்து பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகத்துல வந்து செங்கோல் வழங்கும் வைபவம்னே ஒண்ணு இருக்கு. மீனாட்சி தாய் வந்து செங்கோலை கொடுக்குற மாதிரி இருக்கு. வாங்குறது யாரு தெரியுமா? இப்ப வந்து அறங்காவலர்கள் வாங்குறாங்க. இந்த முறை வாங்கினது யாரு தெரியுமா? இந்த கழிஞ்ச ஏப்ரல் மாசம், இந்த சித்திரை மாசத்துல வாங்கினது யாரு தெரியுமா? பிடிஆர் பழனிவேல் ராஜனுடைய தாயார் ருக்மணி அம்மாள். அந்த அம்மா பேரு ருக்மணி. பிடிஆர் பழனிவேலுடைய அந்த அவருடைய மனைவி அவங்க தான் வாங்கினாங்க. இப்ப இதுக்கு என்ன அவருக்கு அதுக்கு அந்த புறத்தை பத்தி இவர் சொல்றாரு. அவரு இல்ல மதுரை மேயருக்கு வந்து இவரு தான் போய் செங்கோல் கொடுத்துட்டு இருந்தாரு. சு வெங்கடேசன் தான் கொடுத்துருந்தாரு. அது பெண் மேயர். அதுக்கு ஒரு அந்த புறத்தை பத்தி இவர் சொல்றாரா? சென்னையில பிரியாவுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, திமுக காரங்க தான் கொடுத்துருந்தாங்க செங்கோல். உடனே அதுக்கு அந்த புறம்னு சொல்ல போறாங்களா இவங்க? தமிழகத்துல எல்லா மேயருக்குமே செங்கோல், திமுக மேயர்கள் எல்லாத்துக்குமே திமுக காரங்க செங்கோல் தான் கொடுத்தாங்க. அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? செங்கோலை பத்தி கருணாநிதி எழுதி வச்சிருக்காரு. திருக்குறள்ல வந்து செங்கோன்மேனி ஒரு அதிகாரமே இருக்கு, 10 பாடல்கள் இருக்கு. அவ்வையார் வந்து நீர், அதாவது வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர கொடி உயரம், குடி உயர கோன் உயரம்னு சொல்லுவாங்க. கோன் உயர கோன் உயர்வான், கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான்னு சொல்லிருப்பாங்க. கோல்னா என்னது? செங்கோல். இதெல்லாம் பண்ணுனா இது வருங்கிறது தான் இது. அப்படி பெருமைகள் எல்லாம் எழுதி வச்சு செங்கோலுடைய ஒரு, அதாவது ஒரு திருக்குறளுக்கு இவர் விரிவுரை எழுதின கருணாநிதி வந்து திருக்குறள்ல 542வது குறள், அதாவது வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. இதே மாதிரி அடுத்து இன்னொரு குறள் சொல்றேன், 546. வேலன்று வெற்றி தருவது மன்னவன்
கோல் அது கோடா தெளின் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு. இந்த குறளுக்கு வந்து ஒரு உரை என்ன இப்ப சொல்றேன் கேளுங்க, அப்புறம் நான் அதை சொல்றேன். ஓர் அரசனுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேல் அல்ல, குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான். இந்த உரை எழுதுனது யாரு தெரியுமா? மு. கருணாநிதி. இந்த இவர் இந்த சு. வெங்கடேசன் இந்த ஈர வெங்காயம் செங்கோலை இழிவுபடுத்தி பேசல, இவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் தான் கருணாநிதி. அந்த கருணாநிதி கொடுத்ததுதான். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது வந்து ஒரு அரசனுக்கு வெற்றி தருவது, நீங்க வந்து இந்த மாதிரி தேர்தலில் நின்று வெற்றி, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தேர்தலில் நின்று நீங்க வெற்றி பெறுவது வந்து எதிரியை வீழ்த்தி, காங்கிரஸை வீழ்த்தி, திமுக வீழ்த்தி நீங்க வெற்றி பெற்றது மட்டும் வெற்றி இல்ல, குடிமக்களை வாழ வைக்கணும், காப்பாத்தி வாழ வைக்கணும். எதை மாதிரி மோடி வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் 2 தடுப்பூசி கொடுத்து மக்கள் எல்லாம் உயிரை காப்பாத்தினார்ல, அரிசி கொடுத்து இலவசமா ரேஷன்ல அரிசி கொடுத்து மக்கள் எல்லாம் உணவு பசி இல்லாம காப்பாத்தினார்ல, இதமே காப்பாற்றணும். அப்படி காப்பாத்துறது தான் வளையாத செங்கோல் உடையவன் அர்த்தம் சொல்லியிருக்காரு கருணாநிதி, சொல்லியிருக்காரு, நான் சொல்லல. இந்த ஈர புண்ணாக்குக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்குது, ஃபர்ஸ்ட் நைட் எப்போன்னு கேட்டான் ஆளு, இவரு கேடுகட்ட ஜென்மம் இது, இது பிறப்பிலே இது கருவின் குற்றம், இது என்கிட்ட கேட்டீங்கன்னா கருவிலே இது குற்றம் தான். இல்லைன்னா இப்படி கேட்பானே யாராவது? அந்த மக்கள் எப்படி, அதே மதுரை மக்கள் எப்படி இவருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி கேட்டவர், அதாவது பெண்கள் வந்து கோயிலுக்கு போறது வந்து பூ வச்சுட்டு பொட்டு வச்சுட்டு போறது, அங்க இருக்கக்கூடிய பூசாரியை கரெக்ட் பண்றதுக்குன்னு சொன்ன ஆள் இவரு. ஆனா இந்த ஆளுக்கு எப்படி அந்த பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க மதுரையில, அதான் எனக்கு தெரியல. ஒரு புரியாத புதிரா இருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? முத மீனாட்சி தாயே அவமானப்படுத்தியிருக்கான், என்னெல்லாமோ பண்ணிருக்கான். ஆனா ப்ரொஃபசர் சீனிவாசன் எங்க நின்னதை விட கூடுதல் அவருக்கு ஓட்டு, நல்ல ஓட்டு தான் போட்டிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் மறுபடியும் இவனை எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஓட்டு போட்டாங்கல்ல, அதுக்கு தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கு. சரி, அடுத்த விஷயம். அதனால இப்படி எல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசு வந்து இந்த மேகதாது அணையில இருந்து எந்த இதுலயுமே தமிழக விவசாயிகள் மையப்படுத்தி எதுவுமே செய்யாது. இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. என்னதான் சொன்னாலும் சோடங்காக ஊதுன சங்குமே தான் இருக்கும். இவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இருந்தாலும் தீர்மானம் ஒண்ணு அதை நிறைவேற்றிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் கூறியவாறு அனைத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றணும். திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்துச்சோ அதுபடி அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி பாஜக இன்னைக்கு அதுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை வலியுறுத்தியிருக்காங்க. தமிழக சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் சக்தியை இழந்துவிட்ட திமுக அரசுக்கு கண்டனம். இது நம்ம இப்ப பேசிட்டு இருந்த டாபிக். அதாவது தமிழகத்துல சட்டம் குட்டி சோறாகி போச்சு, சட்டம் ஒழுங்கு நாசமா போச்சு அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பாராளுமன்றத்தில் தமிழர்களின் கலாச்சார அடையாளமான செங்கோலை அவமதித்ததற்கும் மாநில கல்விக் கொள்கை குறித்த முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கும் கண்டனம் தெரிவிச்சு ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுல என்ன இதுன்னா, செங்கோலை வந்து இழிவுபடுத்த நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அது வந்து அதுக்கு பாஜக தரப்புல அந்த செயற்குழுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த ஆளு செங்கோலை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தினதுக்கு அது பெருமைப்படுத்தினது மோடி. செங்கோலை கொண்டு புதிய நாடாளுமன்றத்துல கட்டடத்துல வளாகத்துல கொண்டு வச்சு சபாநாயகர் பட்டத்தில் வச்சு இவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்தது மோடி. அவர் நினைச்சா குஜராத்ல இருந்து எதையோ ஒண்ணை கொண்டு வச்சு அடையாளப்படுத்தலாம், எது வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனா அவர் தமிழனுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும்னு நினைச்சவர். இன்னும் சொல்லப்போனா அந்த செங்கோலுடைய இதே வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது அந்த ஆட்சி பரிமாற்றம்ங்கிறதுல இந்த இதை தான் முக்கியமான ரோல். நான் பல இடத்துல சொல்லிட்டேன், அதை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. அதை பண்ணது. அதை கொண்டு போய் நேரு வந்து அலகாபாத் மியூசியத்துல கொண்டு போய் போட்டதுனாலதான் அதை தேடி கண்டுபிடிச்சு 70 வருஷத்துக்கு பிறகு தூக்கிட்டு வந்து பெருமை சேர்த்திருக்காரு பிரதமர் மோடி. இவ்வளவு பெருமையா வாய்ந்த அந்த செங்கோலை இழிவுபடுத்தி தமிழ் மன்னரையெல்லாம் சேர்த்து இழிவுபடுத்தின பிறகு ஒரு அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வந்து கண்டனமே தெரிவிக்கணும். இந்த சு. வெங்கடேசன் இந்த கேடு கட்ட ஜென்மத்துக்கு ஒருத்தங்க கூட கண்டனமே தெரிவிக்கணும். தமிழ் மன்னனை அத்தனை பேரையும் இழிவுபடுத்திட்டா இருந்தாலும், ஆனா யாருமே தமிழ் தேசியம் பேசுறவங்க கூட வாயை மூடிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியல. பாஜக ஒன்றும் கேட்குது. அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். கடைசியாக இன்னொரு தீர்மானம் வந்து சந்துரு வந்து தமிழகத்துல வந்து கோயில்ல அந்த தமிழக பள்ளிகள்ல எல்லாம் வந்து மாணவர்கள் பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து கயிறு கட்டிட்டு போகக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, அதாவது நிறைய பள்ளிக்கூடத்துல வந்து அதாவது கிறிஸ்தவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய நிறைய பள்ளிக்கூடம், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், அதெல்லாம் காலேஜ் இருக்கு, லயலா காலேஜ் இருக்குங்களா சார், அதில் பாதிரியார் என்ன அந்த பாதிரியாருக்குள்ள அந்த அங்கேயே போட்டுட்டு தாங்க பாடம் எடுக்கிறாங்க. இது எந்த கணக்கில் சேர்ப்பீங்க? ப்ரொஃபஸரானா எப்படி சேர்ப்பீங்க? அரசாங்க சம்பளம் தான் வாங்குறாங்க, இது எப்படி எடுப்பீங்க? அவ்வளவு காலேஜஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, அந்த ஸ்கூல்ல எல்லாமே கன்னியாஸ்திரி யூனிஃபார்ம்ல தான் வந்து நிக்கிறாங்க, ஒரு பெரிய சிலுவையை போட்டுட்டு தான் வந்து நிக்கிறாங்க.
கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் அத்தனையிலும் நீங்க சோத்துல அவ்வளவு இந்த பைபிள் வசனத்தை தான் எழுதி போட்டிருக்காங்க. மத மாத்த கும்பல் வசனம் என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க பள்ளிக்கூடம் தான் நடத்துறாங்க. நாகர்கோவில் வந்தீங்கன்னா அங்க வந்து அதாவது கோலிகிராஸ் காலேஜ் நீங்க போனாலும் சரிதான், கோலிகிராஸ்ல எல்லாம் உள்ள நுழைஞ்சிங்கன்னா முழுக்க கிறிஸ்தவங்க தான் இருக்காங்க. அதையெல்லாம் அடையாளத்தோட இருக்காங்க. அந்த அடையாளத்தை பத்தி வாயே திறக்கல. சந்துருங்கிற அந்த ஆளு அதை பத்தி பேசவே இல்லை. பாடம் நடத்தின ஆசிரியரே எப்படி இருக்கான், பள்ளிக்கூடத்துக்கு பேரே அப்படித்தான் இருக்கு. அதாவது கல்லறை வைக்கக்கூடாது, அதை வைக்கக்கூடாது, இதை வைக்கக்கூடாது சொல்றேன். இங்க பூதான் கிறிஸ்தவ ஸ்கூல்ல எல்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்க, அதை பத்தி வாயே திறக்கல. அப்போ ஒரு சார்புல இருக்காருங்கிறது தெரியுதா? அவருக்கு வந்து அவரு இருக்காருன்னு சொல்றதை விட அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பள்ளி மாணவர்களுக்கு இடையிலே ஒரு பூசல் நடக்குதுங்கிறத தீர்க்கிறதுக்கு ஒரு குழுங்கிற மாதிரி அமைச்சு ஒரு ஆணைங்கிற மாதிரி போட்டு இதன் மூலமா இந்த இதை ஒன்று திணிக்கணும், நீ இப்படி கொடு, நாங்க வந்து அது பிறகு அதுல உள்ள இதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோங்கிற நோக்கத்துல பண்ண தானே. அவ்வளவும் கேவலமான வேலை. அதாவது நீங்க கல்வி வந்து மத இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, சந்தோஷமான விஷயம். இந்த ஆளு இதெல்லாம் சொன்ன ஆளு பரதா போட்டுட்டு எந்த டீச்சரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. அப்ப அது மத அடையாளத்துல வராதோ? தொப்பி போட்டுட்டு எந்த முஸ்லீமும் வரக்கூடாது, டீச்சரும் வந்து ஆசிரியர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, எந்த மாணவனும் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. மாணவிகள் எல்லாம் வந்து பரதா போடக்கூடாது அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லல. அப்ப எவ்வளவு உள்நோக்கம் பிடிச்சால். இதெல்லாம் வன்மத்தினுடைய உச்சம், இந்து வெறுப்பினுடைய உச்சம். அதுக்கு பாஜக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் நமக்கு ஒரு சந்தோஷம், ஆறுதல்.